அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியுமே வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்மளோட வீடியோஸில் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா வேறு டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருந்தோம். உதாரணத்துக்கு நம்ம பிட்ஸ் பிலானியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தோம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அப்படியே கண்டினியூஸாக ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மற்றும் கல்லூரிகளோட கல்வி கட்டணங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்ல முடியுமா, அங்கே எவ்வளோ வாங்குறாங்க, என்ன ஃபீஸ் ஸ்லாப், இதை பற்றிலாம் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த அமிர்தா யூனிவர்சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கோயம்புத்தூரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டிங்கிறது இப்போ நிறைய இடங்களில் அவங்களோட கல்லூரிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசில் பார்த்திங்கன்னா அமராவதி, அதாவது தெலுங்கானா ப்ளஸ் ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதி, கேரளாவில் அமிர்தபுரிங்கிற ஊரில் இருக்குது. அதுமாதிரி நம்மளுக்கு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குதுங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை இருக்குது. கடந்த வருஷம் புதுசாக பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கேம்பஸில் ஆரம்பித்தாங்க. அதுபோக ஃபரிதாபாத் அப்படிங்கிற ஊர்களெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இத்தனை இடத்துல பார்த்திங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டிங்கிறது இருக்குது. பட் எல்லாத்தோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இங்கே இந்த அமிர்தா யூனிவர்சிட்டியில் இந்த எல்லா கேம்பஸஸும் சேர்த்து என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்லேயே மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறாங்க. ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங், தென் சிவில் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது தனியாகவும் ஒரு டொமைனாக கொடுக்குறாங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு டொமைன் தனியாக கொடுக்குறாங்க. தென் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிறத அவங்க கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான கோர்சஸை ஒவ்வொரு கேம்பஸஸ்லேயும் வேறு மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில கேம்பஸஸில் 16 கோர்ஸ் இருக்கும், ஒரு சில கேம்பஸில் 12 கோர்ஸ் இருக்கும். புதுசாக ஆரம்பித்த கேம்பஸஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரித்து தர்றாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கோர்ஸையும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அமிர்தா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத அவங்க கேம்பஸ் வைஸ் கொடுத்துருந்தாங்க. இது கடந்த வருஷத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்திங்கன்னா 2024-25 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பட் பெரும்பாலும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த வருஷமும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அதுபோக இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இது டியூஷன் ஃபீ மட்டும்தான். டியூஷன் ஃபீ மீன்ஸ் காலேஜ் ஃபீ மட்டும்தான். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் மெஸ் பில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களா? இதில் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு நம்ம அமிர்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது நம்மளை ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதில் பாருங்கள், அவங்க ஃபீஸ் ஸ்லாபையே 4 டைப் ஆஃப் ஃபீஸ் ஸ்லாப்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் 1, ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் 2, ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் 3, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபீஸ்னால் நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடுறப்பே, அதாவது இந்த அப்ளிகேஷனுங்கிறது இப்போ எக்ஸாமுக்கு போட்டிருப்பீங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, CSAP அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸில் அப்ளை பண்ணுறப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, do you want to apply for a scholarship category or நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரின்ட்டு. நீங்கள் அந்த இடத்துல நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரின்னு கொடுத்துட்டிங்கனாலே இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு பொருந்தாது. டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்காலர்ஷிப் ஃபீ கேட்டகரியில் உங்களுக்கு டைரெக்டாக சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். நீங்கள் ஃபீஸ் லேப் 1, ஃபீஸ் லேப் 2, ஃபீஸ் லேப் 3ங்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. அதுபோக ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் இப்போ நீங்கள் ஃபீஸ் லேப் 1 ஸ்காலர்ஷிப்புங்கிறது தான் நான் ஃபீஸ் லேப்னு சொல்கிறேன். ஃபீஸ் லேப் 1ங்கிறீங்க, ஃபீஸ் லேப் 2ங்கிறீங்க, ஃபீஸ் லேப் 3ங்கிறீங்க, என்ன சார் வித்தியாசம்? அப்போ ஒரே கிளாஸில் நம்மளுக்கு வேறு ஃபீஸ் கட்டுற பசங்க உட்காந்துருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 சீட் இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு 5லேருந்து 10 சீட்டு மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் கேட்டகரி 1ல் அலோகேட் பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து ஒரு 10லேருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபீஸ் கேட்டகரி 2ல் இருக்கும். அடுத்து ஒரு 10லேருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 3ல் இருக்கும். நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் கொஞ்சம் அதிகப்படியான சீட்ஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸும் பண்ணுற விஷயங்கள். ஸோ ஓகே, இப்போ மற்ற டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போய்க்கோங்க. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே 5 வகையான ஃபீஸ் ஸ்லாப் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து முதல் வருடம் முதல் நாள் என்ன ஃபீஸ் கேட்டகரியில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே ஃபீஸ் ஸ்லாப் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வந்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபீஸ் லேப் 1ல் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர் உள்ளுக்க போயிட்டு நல்லா படித்தாலும் படிக்கலைனாலும் கடைசி வரைக்கும் ஃபீஸ் லேப் 1லேயே மெயின்டைன் பண்ணி வெளியே வர முடியும். பட் அம்ரிதா யூனிவர்சிட்டியில் அது பாசிபிள் கிடையாது. அம்ரிதா யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, ஃபீஸ் லேபுங்கிறது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த செமஸ்டர் பர்டிகுலராக இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் போய் ஜாயின் பண்ணுறீங்க இன்ஜினியரிங் காலேஜில். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அவங்க வந்து ஃபீஸ் லேப் 1ங்கிறப்ப சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது சிஜிபிஏங்கிறது 9.0 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் லேப் 1ல் போய் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ கவுன்சிலிங் வழியாக ஃபீஸ் லேப் 1ல் ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்போ ஃபீஸ் லேப் 1ஓட ஃபீஸுங்கிறது இங்கே உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 1,25,000 நான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 1,25,000 ஃபீஸ் லேபில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் அந்த 9 சிஜிபிஏ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலை, 9 சிஜிபிஏ எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீஸ் கேட்டகரி 1 இருந்து நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கேட்டகரி 2க்கு போவோம். அப்போ 2ஓட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது 1,25,000 ஜாயின் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த 1.25லேருந்து அடுத்த கேட்டகரி 2க்கு வரும். ஓகே, அந்த 2வே அப்போ நம்ம வருஷம் முழுக்க கட்ட முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது அடுத்த ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். அப்போ இந்த ஃபீஸ் லேப் 2ல் மெயின்டைன் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 8 இல்லை 8.5 சிஜிபிஓ மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போவோம், தேர்டு ஃபீ கேட்டகரி. இப்போ 2 லட்ச ரூபா கட்டுற இடத்துல 3 லட்ச ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அங்கே போயிட்டு உங்கள் பையன் அரியர் வந்துருச்சு, இல்லை வந்து மார்க் வந்து அவங்க சொல்கிற எக்ஸ்பெக்டட் சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணலைன்னா கடைசியாக நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி போவாங்க. அப்போ ஒரு பையன் 1.25 லேக்ஸில் போன பையன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் போன பையன் 4 லட்ச ரூபாய்க்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்னா அங்கே போய் நல்லா படிக்காத பட்சத்தில் தான். இல்லை சார் எங்கள் பசங்க நல்லா படிச்சிருவாங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபீஸ் லேப்ஸ் மற்றும் அந்த ஃபீஸ் லேப் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதில் இன்னொரு பேரண்ட்ஸ் கேட்கலாம், சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எங்கள் பையன் 9.9 சிஜிபிஏ வாங்கலை, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீஸ் லேப் 1லேருந்து 2 வந்துட்டார். இப்போ அடுத்த செமஸ்டர் என் பையன் திருப்பி நல்லா படித்து நம்ம வந்து சிஜிபிஏ 9னா 90% மார்க் வாங்கிட்டாரு. அப்போ 2லேருந்து மேலே திருப்பி 1 போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒன்ஸ் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து கீழே இறங்கிட்டிங்கன்னா திருப்பி மேலே போகவே முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் லேபில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அம்ரிதா யூனிவர்சிட்டி போங்க. அதேமாதிரி அம்ரிதா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் AEEEங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சம்மந்தமாகவும் அதில் ஒரு 80% சீட்ஸை ஃபில் பண்ணுறாங்க. 20% சீட்டுங்கிறது JEE மார்க்கையும் கன்சிடர் பண்ணி JEE ஸ்கோரை வச்சு வந்து சீட்டுங்கிறது தர்றாங்க. இது வந்து அம்ரிதா யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளுக்க போகிறதுக்கான ப்ராசஸ். ரெண்டாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம எல்லாருமே கேட்குறது என்னென்னா கோயம்புத்தூரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து என்ன மாதிரியான ஃபீஸஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த AIDனா இதெல்லாம் டேட்டா சயின்ஸ், இந்த Dன்னு முடியலாம் டேட்டா சயின்ஸ், AIDயில் Mனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் மெடிக்கல் இன்ஜினியரிங், CAIனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி. இந்த கோர்ஸுக்கு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபீஸ் லேப் 1ல் எவ்வளோ ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் லேப் 1ங்கிறது இது வந்து நான் சொல்கிறது கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கு மட்டும். கிட்டத்தட்ட மற்ற கேம்பஸஸ்க்கும் பெரிய வித்தியாசங்கள் வராது. ஏதாவது ஒரு 25,000 ரூபாய் அந்த மாதிரி வித்தியாசங்கள் வரும். ஸோ ஃபீஸ் லேப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5 lakhs rupees வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் மெஸ் பில் இருக்குது. அதுலேயே ரெண்டாவது செகண்ட் ஸ்லாப் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,90,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. தேர்டு ஸ்லாப் ஃபீ 4 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. ஸ்லாப் 4 இது வந்து 6 லட்ச ரூபாய். ஸ்லாப் 4ங்கிறது நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி. ஒருவேளை நீங்கள் AEEEல மார்க் கம்மியாக வாங்கிட்டீங்க, டைரெக்டாக CSAP அப்ளை பண்ணுறப்ப நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி போட்டு விட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 6 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த ஃபீஸ். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு, இந்த CCEனா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ECEனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ELCனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இதுலேயுமே கிட்டத்தட்ட ஃபீஸுங்கிறது ஃபீஸ் லேப் 1 போனீங்க அப்படின்னா
1.25 lakhs வந்து ஃபஸ்ட் ஒரு இயருக்கு பே பண்ணணும். ஒரு இயருக்கான பேமெண்ட்டாக இருக்கும். அடுத்து ஃபீஸ் லேப் 2 போனோம்னா 2.35 lakhs பே பண்ணணும். ஃபீஸ் லேப் 3 lakhs. ஃபீஸ் லேப் 4ல் போனோம்னா 4 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மெக்கானிக்கல் ஓரியன்டாக, சிவில் ஓரியன்டாக, கெமிக்கல் ஓரியன்டாக போகிறோம் அப்படிங்கிறப்ப ஃபீஸுங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மெக்கானிக்கல் ஓரியன்டாக, ட்ரிபிள் ஓரியன்டாக போனீங்கன்னா ஃபீஸ் லேபுங்கிறது 1.25 lakhs வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாபில் இருக்கும். செகண்ட் ஸ்லாபில் 2.35, தேர்ட் ஸ்லாப் 3 lakhs ப்ளஸ் ஃபோர்த் ஸ்லாப் 3.5 lakhs. அதே சிவிலுக்கும் கெமிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் லேப் வந்து 1ல் வந்து 1 lakhம், இதுமாதிரி ஃபீஸ் லேப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1.65 lakhs, ஃபீஸ் லேப் 3 2 lakhs, அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhsங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது ரிகார்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிகார்டிங் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோர்சஸ். இதே சென்னை பேஸ்டு கோர்சஸ் போங்க. சென்னை பேஸ்டு கோர்சஸ் போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபீஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாகுது. சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு பேப்பர்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் லேப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 lakhs வருது. அதே மாதிரி ஃபீஸ் லேப் 2ல் பார்த்தீங்கன்னா 2.25 lakhs வரும். ஃபீஸ் லேப் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3.25 lakhs மற்றும் ஃபோர்த்து ஸ்லாபில் போகிறீங்க அப்படின்னா 5 lakhs. இதே கோயம்புத்தூருக்கு இங்கேக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வந்து நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் டிஃபர் ஆகும். அதேமாதிரி அங்கே இசிஇ கோர்சஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 25,000 rupees வரைக்கும் வித்தியாசப்படுது ஃபஸ்ட் லேப்லேயே. இங்கே ஃபீஸ் லேப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, அதேமாதிரி ஃபீஸ் லேப் 2 பார்த்தீங்கன்னா 2 lakhs மற்றும் தேர்ட் ஸ்லாபில் 2.5 ப்ளஸ் வந்து ஃபைனல் நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி 3.25 lakhs. இது சென்னையோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பெங்களூர். ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே வந்து பெங்களூர்லேயும் வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமிர்தபுரியிலையும் வாங்குறாங்க. ஃபீஸ் ஓரளவுக்கு எங்கே கம்மியாக வரும்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேம்பஸில் கம்மியாக வரும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேம்பஸுங்கிறது புதுசாக ஆரம்பித்த கேம்பஸ். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து மாறும். அந்த காலேஜ் டெவலப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வாங்குவாங்க, திருப்பியும் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டியில் சேர்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்று, அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய AEEE எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் காலேஜுக்குள்ளே போயிட்டாலுமே அங்கே போய் அவங்க சொல்கிற க்ரைட்டீரியாஸ், டிசிப்ளின் ஃபேக்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணுங்க. அதாவது அவங்க 9 CGPA எடுக்க சொன்னாங்கன்னா 9 CGPA எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபீஸுங்கிறது மாறுபடும். இது எல்லாமே காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான். இது போக வந்து ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது தனியாக வரும், ப்ளஸ் மெஸ் பில்லுங்கிறது தனியாக வரும். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் வந்து எடுத்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த பர்டிகுலர் காலேஜ் இல்லைன்னா எந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மற்றும் பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.